மாநகர பகுதிகளில் பெய்து வரும் மழை வெள்ளம் மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக PNTP காலனி மேற்கு பகுதியில் 12 தெருக்களையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே பாதுகாப்பான இடத்துக்கு சென்று வருகின்றனர். மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து 10 மணி நேரமாக இடைவிடாது மழை பெய்வதால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை வெள்ள நீர் மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி PNT காலனி மேற்கு பகுதியில் 12 தெருக்களிலும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். கடந்த ஆண்டு பெய்த மழையின் போது பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த நிலை உருவாகி விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். எனவே ஊருக்குள் மழை நீர் ஊருக்குள் புகாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருஷமும் மழை மாதிரி இந்த வருஷமும் மழை அதிகமாயிருச்சு. இன்னும் பொருட்கள்லாம் சேதமாகிற அளவுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. எங்களால எங்க போய் இருக்க முடியும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணி வெளியே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க, எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ரோட்டில் நின்றுக்கிட்டு நாங்கள் தவிக்கிற மாதிரி ஆயிட்டு வீடு ஃபுல்லும் தண்ணி ஏறிடுச்சிங்க. போன வருஷம் இதை நடவடிக்கை எடுக்கன்னு சொல்கிறாங்க. என்ன அது தண்ணி வெளியேற்ற முடியாமல் தவிக்காங்க. என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. PNT காலனி ஃபுல்லும் தண்ணி ஆயிடுச்சுங்க. வீடு 1000கணக்கான வீடு இருக்குங்க. மெயின்ரோட்டில் போன டிசம்பர் 13 கனமழைகள் நீர் ஓரமுடிகள் எல்லாம் சுத்த தூர்வாராதனால் திரும்பவும் மழை சூழல் தண்ணீர் மூடியுள்ளது. 1000கணக்கான வீடுகள் உள்ளே பாதிக்கப்பட்டுள்ளது. இது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.